அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அஜய் தேவ் முருகன். நான் இன்று அதே கதை சித்தத்தில் சித்தமாய் அப்படின்ற ஒரு கதை. இதில் முதல் கதை அ போன காணொளியில நான் போட்டிருந்தேன். இந்த இந்த கதை 2வது கதை. அதாவது ஈஆர் அப்படின்ற ஒரு தலைப்பில் கதை. ஆகையால் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். சுவாரஸ்யமா இருக்கும். 2வது கதையே நல்ல கதையா தான் இருந்துச்சு. ஆ இந்த கதையோட சுருக்கம் என்னவென்றால், திரு நவமுகுந்தன் என்ற ஒரு ஆசிரியரின் கதைதான் ஈஆர். அவர் பணத்தை எப்படி சிக்கனமாக சேமித்து அவர் வாழ்ந்தார் என்பதை இந்த கதை அ கூறியுள்ளது. சிறு வயதிலிருந்தே அவர் செலவழிக்கும் பணத்தை கூட அவர் ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைப்பார். அதாவது 20 சென்ட் ஆக இருந்தால் கூட அதை அந்த குறிப்பு புத்தகத்தில் எழுதி வைப்பார். அ இப்பழக்கம் அவருக்கு நிறைய அ பணத்தை சேர்த்து வைக்க உதவியது. அனாவசிய செலவு செய்ய மாட்டார். அவர் சேமிப்பிலிருந்து அவர் பல உதவிகளை செய்தார். கஷ்டப்படும் மாணவிக்கு கூட அவளின் மேற்படிப்பை தொடர அவர் பண உதவியை செய்தார். அவருக்கு நிறைய சொத்துகள் இதெல்லாம் இருக்கிறது. ஆகையால் இதுதான் இந்த கதையோட சுருக்கம். ஆ இந்த கதை சொல்ல விரும்பும் கருத்து என்னவென்றால், பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதையும் தவிர்த்து அந்த பணத்தை நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். அந்த பணத்தை பயன்படுத்தி. ஆகையால் அதுதான் இந்த கதை, இந்த புத்தகத்தின் 2வது கதை. அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அஜய் தேவ் முருகன். நன்றி, வணக்கம்.